வாணியாறு டேம் சுற்றுலா தலமாக்கணும்னு கேட்டிருக்கீங்களா? வேணுமா? பார்க் வேணுமா? பசங்கள்லாம் போனா வாணியாறு டேம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனையோ ஊருக்கு போறோம். மேட்டூர் டேம், சாத்தனூர் டேம், அதெல்லாம் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அழகா பக்கத்துல ஒரு பூங்கா வச்சிருப்பாங்க. அங்க பசங்க எல்லாம் விளையாடுவாங்க. எல்லோரும் சுற்றுலாவுக்கு அங்க போவாங்க. நம்ம என்ன கேக்குறோம்? நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய வாணியார் அணைக்கு ஒரு சுற்றுலா தலமாக அதை கொண்டு வர வேண்டும். இது ஒரு கோரிக்கை, சாதாரண கோரிக்கை, சாதாரண விஷயம், பெரிய விஷயமே இல்லை. அதை கூட இவங்க செய்ய மறுக்கிறாங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய பிஹெச்சி, இந்த பகுதியில ஒரு பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது. ஆனா அதை தாலுக் சுகாதார நிலையமாக அதை தரம் உயர்த்த வேண்டும். அப்பதான் டெலிவரி எல்லாம் ஆகும். டெலிவரி பிரசவங்கள் நடக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க கேக்குறீங்க. அந்த பிரசவமாகும் பெண்ணுக்கு சாப்பாடு, பால், முட்டை எல்லாம் கொடுக்கறாங்க. அது தெரியும் இல்லையா? அரசு மருத்துவமனையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதே போல பிரசவித்த தாய்மார்கள் தனியாவா போவாங்கம்மா? டெலிவரிக்கு நீங்க எல்லாம் தனியா போயிடுவீங்களா? நடந்துக்க பைய தூக்கின்னு கூட யாரோ வருவாங்கல்ல, அம்மா வருவாங்க, மாமியார் வருவாங்க, யாரோ அக்கா தங்கச்சி யாரோ வருவாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு யார் வாங்கி தருது? அந்த விஷயத்தையும் அதையும் அந்த மருத்துவமனையில் கொடுக்க வேண்டும். பிரசவித்த தாய்மார்களுக்கு பால், முட்டை போன்ற சத்தான ஆகாரங்களும் கூட வரவங்களுக்கு அந்த தாய்மார்களை பாதுகாப்பதற்காக வராங்கல்ல, உதவி புரியவதற்கு வரக்கூடிய பெண் உறவினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற திட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வராரு. அதே போல தாய்மார்கள், பிரசவித்த தாய்மார்களுக்கு உடை சரியில்லைன்னா நைட்டி கொடுக்கணும்ன்ற திட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி கொண்டு வராங்க. இதெல்லாம் யோசிச்சு எப்படி பண்ணணும், நம்ம மகளிருக்கு ஏதாவது செய்யணும் என்ற நல்ல எண்ணத்துல இந்த திட்டங்களை அவர் கொண்டு வருகிறார். இப்படிதான் திட்டம் கொண்டு வரணும் மகளிருக்கு. இவங்களும் கொண்டு வராங்களே ஒரு திட்டம். மால்ல சாராயத்தை டெட்ரா பேக்ல விக்கிறது, எலைட் பார் கொண்டு வருது, ஏசி பார், எலைட் பார். மால்லாம் வணிக வளாகம். எங்கன்னா கடையில போனா கடையில காசு போட்டா டப்பா டெட்ரா பேக், ஜூஸ் பேக் மாதிரி சாராயத்தை விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அதையும் மருத்துவர் அன்புமணி சண்டை போட்டு போராட்டம் பண்ணி தான் நிறுத்தினார். இப்படி அதாவது மகளிருக்கு பாதுகாப்பே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் சீண்டி கொண்டே இருப்பாங்கல்ல, குடிச்சிட்டா சும்மா இருப்பாங்களா? தியேட்டர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 75 ஒரு அம்மா, ஒரு மூதாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவங்கள மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்களாம். இது என்ன ஒரு கொடுமை பாருங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலைமை தான் இன்னைக்கு உருவாயிடுச்சு. ஏன்னா எங்க பட்டாலும் போதை பழக்கம், மது பழக்கத்தினால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாப்பிரெட்டிப்பட்டியில இது நேத்து நடந்திருக்கு. 75 வயது ஒரு மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை ஏற்பட்டு அவங்க உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. பாலியல் தொல்லைன்னா என்ன? குடிச்சிட்டு போதையில யார என்ன பண்றோம் தெரியாம 75 வயசு பாட்டியை கொண்டு போய் பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்கன்னா இவங்களெல்லாம் எந்த வக்கரமான மனநிலைமை பிடித்த ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க பாருங்க. அதனால பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு நம்ம ஜாகிரதையா இருக்கணும். இதுக்கு ஆண்களும் பெண்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தாய்மார்களா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், ரொம்ப கவனமாக உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகளுக்கும் ஆபத்து இருக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் ஆபத்து இருக்குது. அதனால எல்லாரையும் நம்ம கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ குழந்தைங்களுக்கு வராம நம்ம தான் பார்த்துக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா இவங்க கடையை மூடுற மாதிரி தெரியல. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல ஒரே நாளில் இந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சிடறோம். அது திட்டவட்டம். அதே போல ஒரு 12 திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களை மட்டும் படிச்சிடுறேன். உங்க அண்ணனா தான் படிக்காமையே சொல்லுவாரு, நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். உங்க அண்ணன் ஞாபக சக்தியில பேப்பரே எல்லாம் சொல்லிடுவாரு. காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம், எண்ணெய்கோல் புதூர் தும்பள அள்ளி திட்டம், ஆனை மடுவு திட்டம், சேனைகோல் நீரேற்று திட்டம், பொதியன் பள்ளம் நீரேற்று திட்டம், தொப்பையார் உபரி நீர் திட்டம், வாணியாறு உபரி நீர் திட்டம், மத்தாள பள்ளம் உபரி நீர் திட்டம், தொல்லைக்காது உபரி நீர் திட்டம், பஞ்சப்பள்ளி உபரி நீர் திட்டம், ஜெகநாதன் கோம்பை நீர் திட்டம், வெள்ளி மதுரை அணை உபரி நீர் திட்டம், சிட்லிங் நீர் திட்டம். இது ஒரு 10-12 பேரு. இத மாதிரி இன்னும் 10 திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களுக்கெல்லாம்
ஒரு 6 மாசம் டாஸ்மாக் வருமானத்தை கொடுத்தாலே போதும். இந்த திட்டங்களை செய்துட்டா தர்மபுரி மாவட்டமே செழிப்பாகிவிடும். அதனால டாஸ்மாக் வருமானத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஏன்னா அது நம்முடைய உரிமை. அதை கூட அவங்க செலவு பண்ண மனசு வரல. அதனால இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஊர்ல போய் சொல்லுங்க, நான் சொன்னதெல்லாம் உங்க விவசாயத்துக்கு ஏற்ற திட்டம், மகளிருக்கு ஏற்ற திட்டம், உங்க அண்ணா அன்புமணி உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கிராமத்துல போய் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த தேர்தலில எல்லா மகளிரும் மருத்துவர் அன்புமணி பின்னால் நீ ஒற்றுமையாக நின்றால் அன்புமணி அண்ணன் உங்களோட தான் இருக்கிறாரு, நானும் உங்களோட தான் இருப்பேன், என்னைக்கும் உங்களோட தான் இருப்பேன். உங்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தன்மானமான வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கையை உறுதி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை நாங்க நன்றி கடனாக மட்டுமில்ல, எங்க கடமையாக அதை நான் உங்களுக்கு செய்வோம் என்று இன்று உங்களிடம் உறுதியோடு நான் கூறுகின்றேன். இவ்வளவு நேரம் இந்த பேச்சை நீங்க பொறுமையா கேட்டீங்க. உங்க அண்ணனுடைய திட்டங்களை மட்டுமில்ல, உங்க ஊருக்காக, நம்மளுடைய தர்மபுரிக்காக அண்ணன் செய்த திட்டங்கள் மட்டுமல்ல, நீங்கள் செய்த எங்கள் மேல் காட்டிய அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் என்றென்றைக்கும் நாங்கள் நன்றியோடு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களிடம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.